இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூஜா கூடைக்கு தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இதுக்கு 2 ஒயரு எடுத்து இதுலேருந்து எங்கேருந்து பின்ன போகிறோமோ அளவு வச்சு இப்படி வச்சு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுக்கணும். இது உள்ளார வர ஒயரு. இதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இது அப்படியே தான் வரும். இது ஸ்ட்ராங்குக்காக நம்ம கொடுக்குறது. இதை இந்த நாட்லேருந்து 1 2 3வது நாட்லேருந்து விட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சுக்கிட்டு இன்னும் 2 ஒயரு, ஒன்று பர்பிள் கலரும் ஒன்று க்ரீன் கலரும் எடுத்துருக்கேன். கூட இல்லை என்ன கலர் இருக்கோ அதில் ஒவ்வொரு ஒயர் எடுத்துருக்கோம். அளவு 6 அடிக்கு எடுத்துருக்கோம். அதையும் இதுதான் நம்ம பின்ன போகிற ஒயர். அதையும் இதே நாட்டில் விட்டு அந்த சைடு வாங்கிடணும். வாங்கிட்டு இதையும் ஈவனாக வச்சுக்கணும். அப்போது இந்த உள்ளார முதல்ல கொடுத்த ஒயரு மாறிடும். இப்படி இழுக்கிறப்ப அதை பிடிச்சிக்கிட்டு இழுக்கணும், இல்லாட்டி ஏற்ற இறக்கமாக போயிடும். இப்போது இதேமாரி ஈவனாக வச்சுக்கணும். வச்சுட்டு இனிமேல் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த வயலட் கலர் ஒயரை ஒரே சைடு கொண்டு வந்துடணும், இந்த சைடு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி க்ரீன் கலர் ஒயரை இந்த சைடு கொண்டு வந்துடணும். இது நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இது பிடிச்சிட்டு பின்னுறது கஷ்டமாக இருந்தால் இங்கே ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்குங்க. போட்டுட்டா அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம இதை பின்னலாம். இப்போ இனிமேல் இந்த கடைசியாக உள்ள ஒயரை எதிர் சைடு எடுத்துகிட்டு வந்து அடியால் எடுத்துகிட்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த சைடே எடுத்துகிட்டு போயிடணும். இந்த சைடே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அதேமாதிரி இந்த ஒயரை, இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த 2 ஒயருக்கு இடையில கொடுத்து இந்த ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடணும். இதே மாதிரியே நம்ம திருப்பி பின்னிக்கிட்டு வரணும். இந்த நடுப்புற உள்ள ஒயரை பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த க்ரீனை எடுத்துகிட்டு வந்து இந்த வயலட் இடையில இப்படி கொடுத்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். அதேமாரி இதில் இங்கே ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை இடையில கொடுத்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம இந்த நடுப்புற கொடுத்த ஒயரு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதை 2 ஒயர் சொருவிக்கலாம். 2 ஒயரோ 3 ஒயரோ. இங்கே பாருங்கள், இப்போ இந்த துண்டு ஒயர் ஒன்று எடுத்து இந்த நடுப்புற நான் சொருவிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்லாம் தாங்கும். இதேமாரி சொருவிக்கிட்டு நம்ம பின்ன வேண்டியதுதான். இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து இதுக்கு இடையில கொடுத்து பின்னிக்கணும். இப்போ நம்ம நடுப்புற சொருவின ஒயரு இதுகிட்ட தீர்ந்து போகுதுன்னா இதுகிட்டேருந்து திருப்பி 2 3 ஒயர் நம்ம சொருவிக்கலாம். எவ்வளோ நமக்கு வேணுமோ, பட்டையாக வேணுமோ அதேமாரி நம்ம சொருவிக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப்பு தான் திருப்பி வரும். இதே தான் நம்ம பின்னணும் கடைசி வரைக்கும். நான் இப்போது இதை பின்னிட்டு கடைசியில் அங்கே எப்படி சொருவுறதுங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது பின்னிட்டு வந்துட்டேன். எனக்கு சொருவுற கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இதுதான் என்கிட்ட இருந்தது, இது போட்டேன் நான். இது இங்கே சொருவியாச்சு.
இப்போ நம்ம உள்ளார கொடுத்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்து உள் சைடாக எடுத்துகிட்டு போய் சொருகணும்னு அவசியம் கிடையாது. இதோட கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி அதை சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ்க்கு இதோட கட் பண்ணி விட்டு நம்ம மேலே பின்னின ஒயரை மட்டும் உள்ளார எடுத்துகிட்டு வந்து அந்தந்த ஒயரோட 2 நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு அது உள்ளார கிராஸாக சொருவி விடணும். சொருவிட்டு இங்கே மேலே இது இப்படி தொய்வாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு 4-5 இன்ச்சில் ஒரு ஒயர் கட் பண்ணி அதையும் உள்ளார கொண்டு வந்து 2 நாட்டுக்குள்ளேயும் இடையில வச்சு முடிச்சு போட்டுட்டு அதையும் சொருவி விடலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடும் அதேமாரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.